அம்மா கிட்ட செடியும் பேசிட்டு இருக்கான்னு சொல்லாத. அம்மா என்ன சொல்ல போறாங்க? சொன்னா கேளு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதாமா. சரி, செடியே எங்க? செழியனா? எனக்கு தெரியாதே. அண்ணே இங்க இல்லையே. அம்மா, நான் இங்க இருக்கேன். ஓ ஜெனி, நீங்க என்ன பண்ற? சும்மாதான் ஆண்டி, செழியனோட பேசலான்னு வந்தேன். இப்பதான் உங்க பாட்டி என்ன பார்த்து அவங்க 2 பேரும் அங்க நின்னு பேசிட்டு இருப்பாங்க கவனின்னு சொன்னாங்க. தேடி பார்க்கலான்னு வந்தா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, சும்மா பேசலான்னு. இதுக்கு இவங்க 2 பேரும் காவலா? சரி ஜெனி, உனக்கு ரூம்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையேம்மா? வசதியா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி, நல்லா இருக்கு. ஹோட்டல்ல தான் ரூம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பா தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. எங்க ரூம் நல்லா இருக்கு ஆண்டி. சரிம்மா, இந்த கல்யாணம் இங்க வரைக்கும் வரும்னு நீ நினைக்கவே இல்லல்ல? சத்தியமா நான் நினைக்கவே இல்லம்மா. ஆனா எனக்கு தோணுச்சு ஆண்டி, கண்டிப்பா செழியனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நீங்க தானே ஸ்ட்ராங்கா இருந்தீங்க ஜெனி. உண்மையிலே நீங்க ரொம்ப சூப்பருங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல எழில். என்னால செழியன் இல்லாம இருக்கிறத யோசிக்கவே முடியல. இவ்ளோ நாள் நடந்ததெல்லாம் சேலஞ்ச் இல்லம்மா. இனிமேதான் உங்க 2 பேருக்கும் உண்மையான சேலஞ்சே இருக்கு. இத்தனை நாள் நீங்க எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட யாரும் வந்து எதுவும் கேட்க போறதில்ல. ஆனா இனிமேதான் நீங்க 2 பேரும் பொறுப்பா இருக்கணும். நான் இன்னைக்கு இப்ப சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க லைஃப் லாங் மறக்க கூடாது. உங்க 2 பேர் பிடிவாதத்தால தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. இதுல யாருக்குமே விருப்பம் இல்ல. நீங்க லவ் பண்ணீங்க, எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம 2 பேரும் சேர்ந்து அமைதியா வாழணும். சரியா? அம்மா, வீட்டுக்கு வந்த பிறகு இதேதான் அட்வைஸ் பண்ண போற. இப்பவே ஆரம்பிச்சிட்டியே, அக்கா பயந்துற போறாங்க. ஏய், நீ சின்ன பொண்ணு, சும்மாரு. ஏய், உனக்கு அக்கா இல்ல, அவங்க உனக்கு அண்ணி. சரியா? போன எனக்கு அக்கான்னு தான் கூப்பிட வருது. அப்படிதான் கூப்பிடுவேன். அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன்னு. என்ன செழியா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதில்ல? இப்போ நாங்கெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ஏதாவது பிரச்சனைனா நாங்க எல்லாரும் வருவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம். ஆனா இப்போ அப்படி இல்லடா. உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா, இதுக்குதான் அப்பவே சொன்னோம் நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு. நீங்க கேட்கவே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. கண்டிப்பா பாட்டி வருவாங்க. என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களாதான் அந்த பிரச்சனையை தீர்த்துக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதை குத்தி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்குதான் பெரியவங்க பார்த்து வைக்கிற கல்யாணத்தை பண்ணிக்கணும். லவ் மேரேஜ் பண்ணா சண்டை நடக்கும், சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால்தான் நான் சொல்றேன், அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ற பசங்களை விட நீங்க கூடுதலா பொறுப்பாவும் நிதானமாவும் இருக்கணும். நம்ம லவ் பண்ணோம், கல்யாணம் நடக்க போகுது, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. இதுக்கப்புறம் தான் நிஜமான வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. அங்க நீங்க எந்த அளவுக்கு பொறுமையோடவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து
எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடவும் இருக்கீங்களோ அங்கதான் நீங்க 2 பேரும் நிஜமாவே ஜெயிக்கிறீங்க. உங்க 2 பேருக்குள்ள நிறைய அன்பு இருந்தா மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் நடக்கும். எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசுங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க. ம். நாம இவ்ளோலாம் சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறது சந்தோஷமா 100 வருஷம் வாழணுங்கிறதுக்காக தானே நம்புங்க. சரியா? சரியா? இந்த பொண்ணு உனக்காக ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு சண்டை போடுறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னை மட்டுமே நம்பிதான் பெத்தவங்க கிட்ட சண்டை போட்ட பொண்ணு இவ. இவளை எந்த காலத்திலயும் நீ காயப்படுத்த கூடாது. ம். எந்த காலத்திலயும் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எப்பவுமே மரியாதையா நடத்தணும். ம். எப்பவுமே அன்பா இருக்கணும். இனிமே உன்னோட முன்னுரிமை ஜெனிக்காக தான் இருக்கணும். நாங்கெல்லாம் கூட அப்புறம்தான். இந்த பொண்ணு சின்னதா கண் கலங்குனா கூட இவங்க அம்மா அப்பா கேக்குறாங்களோ இல்லையோ நான் உன்னை கேப்பேன். சரியா? என்னம்மா இப்படி ஒரு மாமியாரா இருக்க? இந்த மாதிரி ஒரு மாமியார நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பையனை கண்டிக்கிறியே. ஆமாடா, நான் தான் ஜெனிய பாத்துட்டு இருக்கேன்ல. இந்த கல்யாணம் இங்க வரைக்கும் வந்ததுக்கு ஜெனி தான் முக்கிய காரணம். இவன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா இவனை விட்டுற கூடாதுன்னு நினைப்பா. ம். அதனாலதான் எனக்கும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ம், ம். எங்க பாரு ஜெனி, நான் எப்பவுமே உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன். ம்? நீ சந்தோஷமா வீட்டுக்கு வா. சரியா? ஆனா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே ஆண்டி. போ, போய் ரெஸ்ட் எடு. ம்? ஓகே ஆண்டி. செல்வி, ம், இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணாருக்கா. என்ன சொன்னாரு? கிளம்பி வர சொல்றாரு. ஏய், நீ போயிட்டா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? நல்லா போவேன் பாரு. அந்த ஆள் கூப்பிட்டா உடனே நான் போயிடுவேனா? கிட்ட இருந்தா திரும்பி கூட பார்க்கறது இல்ல. பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டில் கிடக்கட்டும். நான் தம்பி கல்யாணம் முடிஞ்சு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பதறாமத்தான் போவேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் நல்லா தாக்கா இருக்கு. அதுக்கு வாட்டுக்கு பிள்ளைங்க அந்த ஆள்கிட்ட இருந்துக்குருவாங்க. ம், நான் இதுக்கு தான் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். நீயே இத்தனோண்டு வண்டியை பிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்க. இதில் எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றது நான்? கால் வலிக்க நின்றுக்கிட்டே வந்தது, இன்னும் குறுக்கு வழி போகலை. போடி, ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்ப நீ. அக்கா, ம், ஓ, வாங்க வாங்க உட்காருங்க. நான் சும்மா தான் அப்படியே வந்தேன். ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தூங்கலையா இன்னும்? தூங்குறதா? நாளைக்கு காலையில நலங்கு இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தம் வேற இருக்கு. எப்படி தூங்குறது? இவள தெரியும்ல, செல்வி. எங்க வீட்ல வேலை செய்யறா. 15 வருஷமா வேலை செய்யறா. கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டு மாதிரி தான். என்னக்கா ஃப்ரெண்டு மாதிரிங்கிற? அப்ப நம்ம ஃப்ரெண்டு இல்லையா? ஃப்ரெண்டு தாண்டி. நீ வேற. ஜெனி வந்து சொல்லுவா, நீங்க வீட்ல இருக்கிறது என்ன மாதிரி பேசுவீங்கன்னுலாம் சொல்லுவா. நானும் வேலைக்கு வந்த நாள்ல இருந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு ஜெனி பாப்பாவை நல்லாவே தெரியும்.
நாளைக்கு காலையில 9 மணிக்கு நலுங்கு வச்சிருக்கோம். ஆ, நான் ஏதாவது செய்யணுமா? ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா காலையில 9 மணிக்கு வந்து உட்காருங்க போதும். நலங்கெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்ல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு கன்னத்தில் சந்தனத்தை தடவி பொட்டு வச்சு விடுவாங்க. அதுக்கு பேர் தான் நலுங்கு. இவ இப்படிதாங்க, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் 2 வரியில சிம்பிளா முடிச்சிருவா. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, இவ இப்படிதான் பேசுவா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க வந்து நின்னா போதும், அவங்களே எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல, எங்க பக்கம் இருந்து நாங்க ஏதாவது செய்யணுமா? அதாக்கா, சீரு நகை ஏதாவது போடணுமான்னு கேட்குறாங்க. ஓ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நலுங்கள அதெல்லாம் நாங்க தான் செய்வோம். ம், இல்ல, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க. சடங்கெல்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியாது, அப்புறம் சபையில ஒரு மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து சும்மா நின்னா போதும். சரிங்க. நான் வர்றதுக்கு எப்படியும் 2 நாள் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, சரி, வச்சிடறேன். சாரி சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் சும்மா தான் இப்படி ஸ்மோக் பண்ணுவீங்களா? ஓகே. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ரெகுலரா ஸ்மோக் பண்றது இல்ல, ரொம்ப அக்கேஷனலா தான். நானும் அப்படிதான், ரெகுலர் ஸ்மோக்கர் கிடையாது, எப்போச்சும் ஒரு தடவை தான். மரியம்மா கல்யாணம் பண்ணும்போது ரெகுலரா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். ஜெனி பிறந்ததுக்கு அப்புறம் ஜெனியை காட்டி மிரட்டியே நான் ஸ்மோக் பண்றத மரியம் குறைச்சிட்டா. இப்போ நான் ஸ்மோக் பண்றது அவங்களுக்கு தெரியாது. ஓ, பட் நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும்போது தான் ஸ்மோக் பண்ணுவேன். இங்க என்ன டென்ஷன், ரிலாக்ஸ். ஐயா 13 காடை எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருப்பீங்க? போடுங்க. கார்ட்ஸ் விளையாடிட்டு ஏ இருக்காங்க. பேரண்டி, தாத்தா, நல்ல காடை ஒரு காடு போடு. ஏ பேரண்டி, தாத்தா ஒரு காடு போட்டு வையே, தாத்தா டிக்கு. இந்தாங்க. என்ன காடுறா சே. போடுங்க. வாடா கோபி, வா. வந்து ஒரு கை போடு. ஐயோ, ரொம்ப நாள் ஆச்சுப்பா, டச் விட்டு போச்சு. நீங்க ஆடுங்க. நீங்க வாங்க அங்கிள். இல்ல பரவாயில்ல, நீ விளையாடு. அவரு போட்டாச்சுடா, நீ தான் ஆடணும். நீ அடுப்பா. போடுறா போடுறா, ஒரு காடு போடுறா, முடிக்கிறேன் தாத்தா. நீங்க தான் ஆடணும், ஆடுங்க. முடிந்தது. நல்லா பாத்துக்கோங்க. இது எப்படிங்க டிக் ஆகும்? இது செல்லாதுங்க. ஏங்க செல்லாது? கரெக்டா தானே இருக்கு. இது எப்படிங்க கரெக்ட் ஆகும்? கல்லாட்டங்க இது. ஏங்க கரெக்டா தானங்க இருக்கு. கல்லாட்டம்னு சொல்றல. கல்லாட்டமா? இதுல ஹெட் மாஸ்டர் வேற சொன்னீங்க. இப்படிதான் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்களா? எங்க புழுகுனி ஆட்ட ஆடுறீங்க? ஏதோ புழுகுனியா? ஏய், யார பத்தி என்ன பேசுற? பல்ல உடைச்சு போடுவேன். என்ன மரியாதை நேர்மை இருக்கணும். பின்னடா என்ன சொல்றாடா அந்த ஆளு? நேர்மை இல்லாதவங்கறான், கல்லாட்ட ஆடுறங்கறான். தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா.
பாருடா உங்க தாத்தாவை பார்த்து நேர்மை இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கான். நான் விளையாட்டுல கூட நேர்மையா இருக்க வேண்டாம். யோ பார்த்தா ஸ்கூல் பியூன் மாதிரி இருக்க, நிஜமாவே ஸ்கூல் வாத்தியார் ஐயா நீ? சார் மரியாதையா பேசுங்க ப்ளீஸ். சார் என்னையா மரியாதை பேசிட்டு இருக்காரு. ஜோசப் என்னங்க பேசிட்டு இருக்காரு அவரு? தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க பாருடா, தாத்தா. கூக்கா யோ, மாதிரி சும்மா கத்தாதயா. என்னைய பார்த்து பியூனுங்கறான்டா. ப்ளீஸ் இப்படி கல்லாட்ட ஆடுனா வேற என்னையா சொல்றது? அப்பா ப்ளீஸ் பா. டேய் பா பாத்து என்னங்க பேசுறீங்க? விடுங்க தாத்தா. என்ன பிரச்சனை? ஈஸ்வரே, இந்த ஆளு என்னைய பார்த்து ஜோசப், நேர்மை இல்லாதவன் என்னாச்சு? சொல்லிட்டு இருக்கான். ஒண்ணும் நான் இல்ல. கல்லாட்ட ஆடுனேங்கறான். எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாரு இவனுக்கு. என்னது உங்களை பார்த்து நேர்மை இல்லாதவன் சொன்னானா? டேய் யாரா நீ? இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்களாவது வரணும், மத்த சொந்தக்காரங்களை கூப்பிட முடியாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டல. இந்த ஆளு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இவ்வளவு பெரிய மீசையை வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டான். பாத்தியா ஈஸ்வரி, ஒருமையில பேசுற பாரு. இனி அவன் இவன்னு. யோ நீ முதல்ல மரியாதையா பேசியா? யோ முதல்ல நீ மரியாதையா பேசு. என்ன பேசிட்டு இருக்க? மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா ப்ளீஸ், பேசி தீர்த்துக்கலாம். எப்படி அந்த ஆளு உங்க அப்பாவை பார்த்து நேர்மை இல்லாதவன் சொல்லலாம்? அது மட்டும் இல்ல ஈஸ்வரி, நான் சீட்டாட்டத்துல கல்லாட்ட ஆடுறேனா. இவன் அவிச்சு போன கண்ணுக்கு நான் ஹெட்மாஸ்டர் வேலை பார்க்கல, பியூனா. என்னது நீங்க ஹெட்மாஸ்டர் வேலை பார்க்கலையா? யோ இவர் என்ன படிச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அந்த காலத்து பிஏ மட்டும் இல்ல, எம்ஏ எம்பிஎல் பிஹெச்டி என்னென்னமோ படிச்சிருக்காரு. ஆமா, அவ்வளவு படிச்சு என்ன பண்றது? நேர்மையா நடந்துக்கு தெரியலையே. நீ யார் இவரை பியூன் வேலை பார்த்தாருன்னு சொல்றதுக்கு? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. மரியம், என்னாச்சு? நீ கூட்டத்துக்காக தான் வந்த. பாத்தியா என்னெல்லாம் பேசுறாங்கன்னு? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவரு ஜோசப்போட மாமா. மாமனா இருந்தானே மச்சானா இருந்தானே ஏன் புருஷனை பார்த்து எப்படி பேசலாம்? பாட்டி. விளையாட்டுல கூட நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் இவரு. இவரை பார்த்து தப்பா பேசலாமா? ஐயோ பாட்டி இருங்க பாட்டி. டேய் சுமாருடா. உன் தாத்தாவை பார்த்து நேர்மை இல்லாத ஆளுன்னு சொல்றான், நீ கேட்டுட்டு இருக்கியா? என்ன ஜோசப்? விளையாட்டுல ஏதோ மாறி மாறி பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில அது பெரிய ஆர்குமெண்டா மாறிடுச்சு மரியம். விளையாட்டுல பேசினா அதை விளையாட்டாவே பேச வேண்டியதானே? எப்படி ஏன் புருஷனை பார்த்து அப்படி சொல்லலாம்? என்னம்மா பேசிட்டு இருக்காரு? யாரும் பேசாதீங்க, நிறுத்துங்க. இந்த ஆள் மன்னிப்பு கேட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லன்னா நடக்காது. பாட்டி மன்னிப்பா? மண்ணாங்கட்டி கேப்பேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எங்க ஊர்ல? நான் எதுக்கு போய் இந்த ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்ன ஆளை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த ஆளு மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா நீங்க எல்லாரும் இப்பவே கிளம்ப வேண்டியதுதான். இந்த ஆள் மன்னிப்பு கேட்கலன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. மா அத்தை என்ன என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்திட்டு இங்க ஒரு கல்யாணம் நடக்கும், நீங்க எல்லாரும் போய் கொஞ்சம் கொலாவீங்க, அதுல நாங்க வந்து கலந்துக்கணும். ஆ? என்னால முடியாது, முடியவே முடியாது. இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த ஆள் மன்னிப்பு கேட்கணும். இந்த ஆள் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீங்க வாங்க. ஜோசப் அத்தை மாமா என்ன? என்னங்க என்ன இதெல்லாம்? இது சின்ன பிரச்சனை தான். அவர் கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம். சின்னதா விளையாட்டா சொல்ல ஆரம்பிச்சத பெருசு பண்ணதே அவர்தான். சார் எங்க அப்பாவுக்காக நான் பறிஞ்சு பேசல. நேர்மை இல்லைன்னு சொன்னா யார் சார் அமைதியா இருப்பாங்க? டேய் என்னடா எழுது இதெல்லாம்? இருடா பேசுவாங்க. அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு கோவமா சொன்னா இந்த கல்யாணம் நடக்காதா? இப்படிதான் ஒரு விளையாட்டு பிரச்சனையை பெருசு பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பமே இல்ல. ஏதோ ஜெனி சூசைட் வரைக்கும் போனதுனால இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த சின்ன விஷயத்தை வச்சு கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றீங்களா? ஜோசப் சார் ப்ளீஸ் கோவத்துல வார்த்தையை கொட்டாதீங்க, பார்த்து பேசுங்க. ஜோசப் என்ன பேசுறீங்க? பொண்ணு கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்கோம். இப்படி சண்டை போட்டா எப்படி? வாங்க ஜோசப்,
வாங்க மாமா. ஜெனி போ. எழு, என்னடா பண்றது? என்னங்க இது? அம்மா என்னம்மா இதெல்லாம்?